ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சாட்டர்டே வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு பைட் தான் பார்க்க போகிறோம் ஓரியோவை வச்சு. இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஸ்நாக். இது வந்து ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம எப்படி வந்து ஓரியோ பைட் செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 10 rupees ஓரியோ பேக்கெட் 2 வாங்கியிருக்கேன். இப்போது அதோட பிஸ்கெட் லேயரும் க்ரீம் லேயரும் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த பிஸ்கெட்டெல்லாம் உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் யாருனா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து குக்கிங்கில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா பவுடராக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஓரியோவோட க்ரீம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் நமக்கு. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அது எப்போது வந்து உருண்டை பிடிக்க முடியுதோ அந்த ஸ்டேஜில் வந்து பால் சேர்க்குறத நிறுத்திடுங்க. ரொம்ப கை கொட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த க்ரீமையும் வந்து கொஞ்சம் நல்லா லிக்விட் மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் அது எப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வருதோ அது வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து பட்டர் நம்ம அப்ளை பண்ணிடலாம். பட்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஓரியோ ரோலை வந்து அதில் வச்சுட்டு சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா, அது வச்சு நல்லா ஒரு தின் லேயராக பண்ணிக்கோங்க. நல்லா தின் லேயராக பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அந்த க்ரீமோட பேட்டர் இருக்குது இல்லையா, அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கு வந்து போர் அடிக்குது, சில டைம் வந்து அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஈவனாக வந்து பேட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அந்த எட்ஜோட கார்னர்ஸை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வெறும் அந்த ரோலை மட்டுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றிடுங்க. கவர் வந்து வரக்கூடாது, வெறும் அந்த ஓரியோட ஷீட் மட்டும்தான் வரணும். இப்போ நல்லா நம்மளது ரோல் ஆகிடுச்சு. இது ஒரு 15-20 minutes வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நமக்கு பைட்ஸாக வரும். நீங்கள் அப்போவே கட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதால உங்களுக்கு கட் பண்ணவே வந்து முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் அது நல்லா வந்து உங்களுக்கு கட்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்பவே ஷைனி அண்ட் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு நல்லா மர்ஜ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான ஓரியோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஓரியோ அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன பசங்களுக்கு எதனா வந்து இப்போ ஸ்கூல் டேஸ்லாம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ நீங்கள் வந்து இது கூட டிஃப்ரெண்ட் ட்ரையாக வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இது திக்காக எடுத்துருக்கிறதால பெருசாக தெரியுது. நீங்கள் இன்னும் ரொம்ப தின்னாக பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஷேப்பும் அண்ட் உள்ளே வந்து அந்த க்ரீம் லேயரும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங். நம்மளோட இன்ஸ்டா சேனலும் இருக்குது, ஸோ முடிஞ்சால் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.